ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 9ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மருத்துவ மாஃபியாக்களுக்கு எதிராக சாவகச்சேரியில் மக்கள் புரட்சி, மருத்துவர் கொழும்பு புறப்பாடு, நூற்றுக்கணக்கான போலீசார் குவிப்பு, மணிக்கணக்காக வீதி மறியல், விசேட அதிரடிப்படையும் களத்தில். சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் பதில் மருத்துவ அத்தியட்சகர் பதவியிலிருந்து மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனாவை இடமாற்ற முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மருத்துவ மாஃபியாக்களை கண்டித்தும் மேற்படி மருத்துவமனை முன்பாக நூற்றுக்கணக்கான மக்கள் நேற்று மணிக்கணக்காக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் விசாரணையை எதிர்கொள்வதற்காக நேற்று மதியமளவில் மருத்துவர் அர்ச்சுனா சாவகச்சேரி மருத்துவமனையில் இருந்து கொழும்புக்கு புறப்பட்டு சென்றார். சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் நிலவும் சுகாதார குறைபாடுகள் தொடர்பாக புதிதாக பொறுப்பேற்ற பதில் மருத்துவ அத்தியட்சகர் அர்ச்சுனா அம்பலப்படுத்தியிருந்தார். அத்தோடு குறித்த மருத்துவமனையை மேம்படுத்தும் முயற்சியிலும் அவர் இறங்கியிருந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு அவரை கைது செய்வதற்கு போலீசார் அங்கு சென்றதை அடுத்து மக்கள் மருத்துவருக்கு ஆதரவாக களமிறங்கியிருந்தனர். சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் முன்னேற்றத்திற்காக செயற்பட முனையும் புதிய பதில் மருத்துவ அத்தியட்சருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சதிகளை உடைத்தெறியவும் மருத்துவமனையின் பணிகளை உடன் வளமைக்கு கொண்டுவர வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் கடை அடைப்புக்கும் சாவகச்சேரி பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்களால் அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த அழைப்பின் பிரகாரம் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஜாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையை முடக்கியும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவாக சாவகச்சேரி நகர்ப்பகுதியில் அமைந்துள்ள பொதுச்சந்தை, வர்த்தக நிலையங்கள் என்பனவும் மூடப்பட்டிருந்தன. பொதுமக்களின் கோபம் எல்லை மீறி சென்றதை அடுத்து விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டதுடன் கலவரத்தை தடுப்பதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இதைத் தொடர்ந்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சூரிய பண்டார மருத்துவர் அர்ச்சுனாவுடன் உரையாடி நிலைமையை சுமூகத்துக்கு கொண்டு வந்தார். விசாரணைக்காக மருத்துவர் அர்ச்சுனா கொழும்புக்கு அழைக்கப்பட்ட நிலையில் அவர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மருத்துவமனையிலிருந்து வெளியேறினார். 2 நாட்கள் அவகாசத்தின் அடிப்படையில் தான் கொழும்புக்கு செல்வதாகவும் விசாரணைகளை முடித்துக்கொண்டு மீண்டும் மருத்துவமனைக்கு வருவதாகவும் தெரிவித்துவிட்டு உச்சக்கட்ட பாதுகாப்புக்கு மத்தியில் அவர் மருத்துவமனையிலிருந்து வெளியேறினார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மருத்துவரை வெளியேற்ற தண்ணீர் துண்டிப்பு. சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் பொறுப்பு மருத்துவர் அர்ச்சுனாவை மருத்துவமனையில் இருந்து அகற்றுவதற்கு அதிகாரிகள் குடிதண்ணீர் விநியோகத்தை தடை செய்தனர் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. மருத்துவமனைக்கு முன்பாக பொதுமக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமநேரத்தில் மருத்துவருடைய தங்குமிடத்துக்கு தண்ணீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த விடயம் தொடர்பில் மருத்துவர் தனது பேஸ்புக்கில் பதிவை மேற்கொண்டார். இது மக்களை மேலும் சீற்றமடைய வைத்ததுடன் மருத்துவருக்கு தண்ணீர் இணைப்பை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுமக்கள் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து உடனடியாக தண்ணீர் விநியோகம் சீர் செய்யப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மருத்துவ அதிகாரிகளின் பணி புறக்கணிப்பு முடிவு. சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் பதில் மருத்துவ அதிகாரியாக செயற்பட்ட அர்ச்சுனா கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 4 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்த அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினரின் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் பதில் மருத்துவ அத்தியட்சகராக செயற்பட்ட அர்ச்சுனாவை மாற்றக்கோரி அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் தொடர்ச்சியாக 4 தினங்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். நேற்றைய தினம் மருத்துவர் அர்ச்சுனா கொழும்புக்கு அழைக்கப்பட்டதை தொடர்ந்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததுடன் பணிகளுக்கும் திரும்பியிருந்தனர். வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்ரவின் கட்டுப்பாட்டில் மருத்துவமனை இயங்க ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போராட்டத்தில் கிளினிக் அட்டைகள். சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் இடம்பெற்று வரும் மருத்துவ மோசடிகளுக்கு எதிராக நோயாளிகள் தங்களின் கிளினிக் அட்டைகளுடன் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் இடம்பெற்று வரும் மருத்துவ மோசடிகளுக்கு எதிராகவும் மருத்துவ மாஃபியாக்களுக்கு எதிராகவும் குரல் கொடுத்த மருத்துவர் அர்ச்சுனாவை மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கைகளுக்கு எதிராக பொதுமக்கள் நேற்று நூற்றுக்கணக்கில் திறந்து போராட்டம் நடத்திய நிலையில் இந்த போராட்டத்தின் பக்க அம்சமாகவே நோயாளர்கள் கிளினிக் அட்டைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக
சீனாவின் பொறுத்து வீடு எங்களுக்கு வேண்டாம். கடற்தொழிலாளர் கிராமிய கூட்டுறவு அமைப்பினர் போர்க்கொடி. சீன அரசின் பொறுத்து வீட்டு திட்டம் வடக்கு மற்றும் கிழக்கு மீனவர்களுக்கு வேண்டாம் எனவும் நிரந்தர வீட்டு திட்டத்தை மீனவர்களுக்கு வழங்குமாறும் சுழிபுரம் அலைமகள் கடற்தொழிலாளர் கிராமிய கூட்டுறவு அமைப்பின் மூத்த உறுப்பினர் கனகசபை ரவீந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தற்பொழுது சீன வீட்டு திட்டம் தொடர்பில் கடற்தொழிலாளர்களாக நாம் ஆராய்ந்து வருகின்றோம். பொறுத்து வீட்டு திட்டம் எமக்கு உகந்ததல்ல. நாங்கள் கடற்கரையை அண்டித்தான் வாழ்ந்து வருகின்றோம். சூறாவளியால் பொறுத்து வீடு அழியக்கூடும். இயற்கை அனர்த்தங்களுக்கு அஞ்சி வாழ வேண்டிய சூழல் ஏற்படும். ஆகவே எங்களுக்கு பொருத்தமற்ற இவ்வாறான வீட்டு திட்டங்களை முற்றிலும் நிராகரிக்கின்றோம். கடந்த காலங்களில் சீன அரசாங்கத்தால் அரிசி வழங்கப்பட்டதாகவும் அறிகின்றோம். கடற்தொழில் மக்களுக்கு முழுமையாக அது கிடைக்கப்பெறவில்லை. சிலர் இதில் லாபமடைந்து கொண்டிருக்கின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுக, அடிப்படை உரிமை மனு நீதிமன்றத்தால் தள்ளுபடி. ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் சட்ட வியாக்கியானம் வழங்கும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையில் 5 அடங்கிய நீதியரசர் குழா முன்னிலையில் மனு நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது விசாரணைகளின்றி முதல் சந்தர்ப்பத்திலேயே மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் முடியும் திகதி தொடர்பில் உயர்நீதிமன்றம் சட்ட வியாக்கியானம் வழங்கும் வரை தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இடைக்கால தடை பிறப்பிக்குமாறு கோரி தொழில் முயற்சியாளர் CD லெவானா என்பவரால் குறித்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மனுவானது இலங்கை அரசியல் களத்திலும் பேசுபொருளாக மாறியது. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடும் நோக்கிலேயே இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் இதன் பின்னணியில் அரசு உள்ளது எனவும் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டின. மேற்படி மனுவுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட கட்சிகள் இடையீட்டு மனுக்களையும் தாக்கல் செய்திருந்தன. எனினும் இதன் பின்னணியில் அரசு உள்ளது என்ற குற்றச்சாட்டை ஆளுங்கட்சியினர் நிராகரித்தனர். ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும் என தான் உறுதியாக நம்புவதாக ஜனாதிபதி அறிவித்திருந்தார். இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே இடைக்கால தடை உத்தரவு கோரும் மனு நேற்று 5 அடங்கிய நீதியரசர் குழா முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற நடவடிக்கை, அமைச்சர் டக்ளஸ் தெரிவிப்பு. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை விவகாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் அமையும் என்று கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் ஆகியோருடனான கலந்துரையாடலில் அவர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சுமூகமான சூழலை ஏற்படுத்துவதற்கு குறித்த வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சராக நியமிக்கப்பட்டுள்ள வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு விடுமுறை வழங்குவதுடன் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள வைத்தியர்களை மீளவும் கடமைக்கு திரும்பச் செய்து வைத்தியசாலையின் செயற்பாடுகளை முதற்கட்டமாக ஆரம்பிப்பது, பின்னர் விசாரணை குழு ஒன்றை நியமித்து வைத்தியசாலையில் காணப்படும் குறைபாடுகள் அவை நீண்ட காலமாக நிவர்த்தி செய்யப்படாமைக்கான காரணம் மற்றும் வைத்தியர் அர்ச்சுனா தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் போன்றவை தொடர்பாக விரிவான விசாரணைகளை மேற்கொள்வது, அதன் அடிப்படையில் இறுதி தீர்மானத்தினை மேற்கொள்வது தொடர்பாகவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் இதன்போது தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சம்பளம் அதிகரிப்பதாயின் வரி அதிகரிக்க நேரிடும், திரைசேரி செயலாளர் தெரிவிப்பு. வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படுமாயின் தற்போதைய 18% வட் வரியை 20 தொடக்கம் 21% அதிகரிக்க நேரிடும் என திரைசேரி செயலாளர் மஹிந்த சிறிவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசு சேவை தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போதுள்ள வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இவ்வரிடம் சம்பள அதிகரிப்பை வழங்க முடியாது எனவும் அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு திருத்தம் மேற்கொள்ள உள்ளதாகவும் திரைசேரி செயலாளர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அதிபர் ஆசிரியர்கள் இன்று சுகவீன விடுமுறை போராட்டம், கல்வி நடவடிக்கைகள் பாதிப்படையும்.
நாடளாவிய ரீதியில் இன்று சுகவீன விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார். சம்பள பிரச்சினை உள்ளிட்ட ஏனைய பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்க கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த தொழிற்சங்க நடவடிக்கையால் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் அபாயம் நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அனைத்து பாடசாலைகளிலும் கல்வி நடவடிக்கைகள் இன்று இடம்பெறும். கல்வி அமைச்சு அறிவிப்பு. நாட்டின் அனைத்து அரச பாடசாலைகளிலும் இன்று கல்வி நடவடிக்கைகள் வழமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் 200க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்று தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுத்து வரும் நிலையில் இப்போராட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை கலந்து கொள்ள உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அரச பாடசாலைகள் அனைத்தும் இன்று வழமை போல் இயங்கும் என கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரச ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு அடுத்த வரவு செலவு திட்டத்தில் தீர்வு வழங்க முடியும். நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. அரச ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு அடுத்த வருட வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மூலம் தீர்வுகளை வழங்க முடியும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு தரப்பினருக்கு மாத்திரம் தீர்வுகளை வழங்குவதன் மூலம் மேலும் பல பிரச்சனைகள் உருவாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு அதிகாரிகளின் சம்பளத்தை 1000 ரூபாவினால் ஜனாதிபதி உயர்த்தியதாகவும் சம்பளத்தை மேலும் உயர்த்த வேண்டும் என தெரிவித்த அமைச்சர் அதற்கு இது சரியான தருணம் அல்ல என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளை ஒப்பிடும்போது இலங்கையில் அரசு அதிகாரிகளின் எண்ணிக்கை 2% கீழ் குறைவடைந்துள்ளது. நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அரச துறையில் ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சாவகச்சேரி வைத்தியசாலை அத்தியட்சராக வருவேன், இல்லையேல் வெளிநாடு சென்று விடுவேன், கொழும்பு செல்லும் முன் அர்ச்சுனா தெரிவிப்பு. பேச்சுவார்த்தைக்காக ஜனாதிபதி செயலகம் அழைத்துள்ளது. மீண்டும் இந்த வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சராக வர முடிந்தால் வருவேன், இல்லையேல் வெளிநாடு சென்று விடுவேன். இவ்வாறு சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சர் அர்ச்சுனா கூறியுள்ளார். நேற்றைய தினம் போராட்டக்காரர்களுக்கு மத்தியில் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறி கொழும்பு பயணமாவதற்கு முன்னர் போராட்டக்காரர்களுடன் உரையாடிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், ஜனாதிபதி செயலகம் என்னுடன் பேசுவதற்கு பாராளுமன்றத்திலிருந்து தனக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் தானே தற்போதும் வைத்திய அத்தியட்சகர் எனவும் தற்போது சுகவீன விடுமுறையில் இருப்பதாகவும் என்னுடைய விடுமுறை முடிந்ததும் எனக்கு மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கே நியமனம் தர வேண்டும், இல்லையென்றால் நான் இந்த வைத்திய தொழிலை செய்ய மாட்டேன், நான் வேறு நாட்டுக்கு சென்று விடுவேன் என மக்கள் முன்னிலையில் கூறிவிட்டு அவர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலை பிற்போட அரச அச்சகத்தில் உருவாகும் சூழ்ச்சி, உதயகம்மன்பில தெரிவிப்பு. தேர்தல் உரிய காலத்தில் நடக்கும் என்று ஜனாதிபதி உறுதியளித்துள்ள அதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அரச அச்சக திணைக்களத்துக்குள் போராட்டத்தை உருவாக்கி வாக்குச்சீட்டு அச்சிடல் பணிகளை முழுமையாக நெருக்கடிக்குள்ளாக்கும் சூழ்ச்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் சுயாதீன எதிரணி எம்பியுமான உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள பிவிதுரு ஹெல உரிமைய கட்சி அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஜார் நீதிமன்றம் சென்றாலும் ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு நடத்தப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிடும் போதுதான் தேர்தல் குறித்து சந்தேகங்கள் எழுகின்றன. அதற்கு நியாயமான காரணங்களும் உண்டு. கடந்த முறை உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு விடுத்ததன் பின்னர் அரச அச்சக திணைக்களம் ஊடாக தேர்தல் பணிகளை அரசாங்கம் நெருக்கடிக்கு உள்ளாக்கியது. உள்ளூராட்சி மன்றம் தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு அரச அச்சக திணைக்களம் தேர்தல் ஆணைக்குழுவிடம் நிதி கோரிய போது ஆணைக்குழு திரைசேரியிடம் நிதி கோரியது. பொருளாதார பாதிப்பு என்று கூறிக்கொண்டு திரைசேரி அரசு அச்சக திணைக்களத்துக்கு நிதி வழங்கவில்லை. 2024 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை தேர்தல் பணிகளுக்கு விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் திரைசேரி அதனை கவனத்தில் எடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக,
வடக்கு மீதான மாற்றாந்தாய் கவனிப்புக்கு முடிவு காட்டுவோம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. வடக்கு மாகாணம் இதுவரை மாற்றாந்தாய் கவனிப்பையே பெற்று வந்தது. இந்த யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த மாவட்டத்தின் அபிவிருத்தி யுகத்தை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்போம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 297வது கட்டமாக 11,77,000 ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் அகராதிகள் என்பன பன்னி மன்னார் புனித ஜோசப் கல்லூரிக்கு வழங்கும் நிகழ்வு நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற போது இதில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் பேசுகையில், போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல மனித உயிர்கள் பலியாகியுள்ளன. யுத்தத்தின் பின்னர் இம்மாவட்டங்கள் அபிவிருத்தியின் விடியலை காணவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி வேலை திட்டங்களை விரிவுபடுத்தி இதுவரை எந்த தலைவர்களும் தலைமைத்துவம் வழங்காத சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை நடத்த நாம் நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சகல வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கும் அனுமதி, அரசாங்கம் தீர்மானம். அடுத்த ஆண்டு முதல் இலங்கை துறைமுகங்களில் அனைத்து வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கும் அனுமதி அளிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்து சமுத்திர பகுதியில் சீனா ஆராய்ச்சி கப்பல்களின் நடமாட்டம் அதிகரித்ததால் அது குறித்து இலங்கை அரசிடம் டெல்லி கவலை தெரிவித்திருந்தது. அந்த கப்பல்கள் உளவு கப்பல்களாக இருக்கலாம் என்பதால் அவற்றை இலங்கை துறைமுகங்களில் நிறுத்த அனுமதிக்க வேண்டாம் என்று அந்நாட்டிடம் இந்திய அரசு வலியுறுத்தியது. அதேபோல் சீன கப்பல்கள் குறித்து இலங்கையிடம் அமெரிக்காவும் கவலை தெரிவித்திருந்தது. இதையடுத்து கடந்த ஜனவரியில் தனது துறைமுகங்களில் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களை நிறுத்த இலங்கை தடை விதித்தது. எனினும் ஒரு சீன கப்பலுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜப்பானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை வெளியுறவு அமைச்சர் அலிசப்ரி அந்நாட்டு ஊடகத்திடம் கூறுகையில், இலங்கை துறைமுகங்களில் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களை நிறுத்த அடுத்த ஆண்டு ஜனவரி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அந்த தடை நீக்கப்பட்டு அனைத்து வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களையும் இலங்கை துறைமுகங்களில் நிறுத்த அனுமதி அளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.